தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே அதான் நலமா இருக்கீங்க. இல்லமான்னு. ஏன் சார் நலமா இல்லை? இன்னைக்கு சுதந்திர தினம், இன்னைக்கு போய் அந்த வார்த்தையை சொல்லலாமா? அதனால தான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க கொண்டாடுனீங்களா சுதந்திர தினத்தை? இல்லை சார், இல்லை சார். உண்மையாலுமே சொல்றேன், இந்த தமிழ்நாட்டுல சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய சூழல்ல மக்கள் வாழல. அப்படியான ஒரு ஆட்சி முறை இங்க நடக்கல. ஒட்டுமொத்த சுதந்திரத்தையும் திமுக காரண்ட் அடமான வச்சுட்டு, ஒரு காலத்துல வெள்ளக்காரண்ட் அடிமையா இருந்தோம், இன்னைக்கு திமுக காரண்ட் அடிமையா இருக்க பொழுது எப்படி நம்ம சுதந்திர தினத்தை சுதந்திரமாக கொண்டாடுவதோ அந்த சூழலும் இங்க இல்லாத பொழுது எப்படி கொண்டாட முடியும்? வெள்ளைக்காரனையாவது வெளியேற்றிட்டான். ஆனா இவனுங்க இருக்கானுங்க பாருங்க, இவங்களை வெளியேற்றுறது எவ்வளவு கஷ்டம்னாக்கா, வைரஸ் மாதிரி உட்காந்துக்கிட்டு போற மாதிரி போகுது, வர மாதிரி வருது, போற மாதிரி போகுது, வர மாதிரி வருதுன்னு 70 ஆண்டு காலமா இங்க உட்காந்துக்கிட்டு நம்மளை படுத்தக்கூடிய இந்த டார்ச்சர் இருக்குல்ல, உச்சபட்சமான டார்ச்சரா இருக்கிறதுனால இந்த முறை சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கான வழிவகை இல்லை. ஆனா ஸ்டாலின் போய் கேளுங்க சார். நீங்க சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுக்கு நீங்க ஸ்டாலின் போய் கேளுங்களேன், இன்னைக்கு என்ன தினம்னு. என்ன சொல்லுவாரு? ஜெமினி கணேசனா சிவாஜி கணேசனா? ஐயோ அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டா இருப்பா. அவனு கேளுங்களேன், சுதந்திர தினமா குடியரசு தினமா கரெக்டா சொல்லிட்டுமா சொல்லுவாரா? வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? வாய்ப்பே இல்லை.